வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி லெசனோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே ரைட்டில் டாப்பில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாமல் 8th ஸ்டாண்டர்டும் ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அண்டு 6th ஸ்டாண்டர்ட் எல்லா லெசனுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே நீங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு லெசன் ஓவர்வியூ தான். ஸோ நான் இங்கே வந்து லெசன் பேஜோட காப்பி நான் போட்டிருக்கனால சிலருக்கு கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஸோ பிக்சல் குவாலிட்டின்னு கீழே இருக்கும். வீடியோவில் ப்ளே ஆகும் போதே பிக்சல் குவாலிட்டி வந்து 480 வச்சுக்கோங்க. ஸோ 360 அண்ட் 480 ஹையர் குவாலிட்டியாக இருக்கும், அது வச்சுக்கோங்க. அது வச்சிங்கன்னா நீங்கள் கிளியராக புக்கோட பேஜஸும் லெட்டர்ஸ்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் எங்கே இருந்தெல்லாம் வந்து நமக்கு சோர்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எது மூலிமா கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர் ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் சப்ளை பண்ணுறது. இப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவர் சப்ளை எனக்கு தேவை, ரொம்ப கம்மியான பவர் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிவி ரிமோட்டுக்கு வந்து பவர் கொடுக்கணும். ஏன்னா டிவி ரிமோட் அப்போ தான் எனக்கு வேலை செய்யும். அதே மாதிரி சின்ன டார்ச் லைட்லாம் இருக்கு இல்லைங்களா, டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு, இதுக்கெல்லாம் நான் வந்து எலக்ட்ரிசிட்டியவே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ வீட்டுக்கு வர்ற எலக்ட்ரிசிட்டி லைனை பொறுத்து நான் அதையே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக சின்ன கம்மியான வோல்டேஜ் லெவலில் கம்மியான கரண்ட் வேல்யூவில் எனக்கு வந்து நான் ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறேன். அதுதான் செல். ஸோ இந்த செல் என்ன பண்ணுது, இந்த செல்லில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனது எனக்கு எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண செய்யுது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் சார்ஜாக மாறுது. அது மூலிமா எனக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. கிளியர்? ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆர் எலக்ட்ரிக் செல்ல நடக்கக்கூடியது. ஓகேங்களா? நான் இதில் ஒரு சில கெமிக்கல் வந்து வச்சிருக்கேன். இந்த கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன் உண்டு பண்ணி இது மூலிமா எனக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது. அண்ட் எனக்கு ரிசல்டண்ட்டாக எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து கம்மியான அமௌண்ட்டில், எனக்கு தேவையான அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் நான் பண்ணிக்கிறேன். அண்டு இதுக்கு அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், எலக்ட்ரோ தெர்மல் சோர்ஸ். இந்த தெர்மல் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹீட் எனர்ஜியை, கெமிக்கல் எனர்ஜிக்கு பதிலாக நான் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ண வச்சு நான் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து எலக்ட்ரோ தெர்மல் சோர்ஸ். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோ தெர்மல் சோர்ஸ் தான் தெர்மல் பவர் பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். தெர்மல் பவர் பிளான்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல் இருக்கு இல்லைங்களா, கோல் வந்து கரின்னு சொல்லுவோம், இதை வந்து எரிப்பாங்க. இது எரிக்கிறது மூலயமா பயங்கரமான ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுவாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து மோட்டர் வழியாக ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக ஃபர்தர் லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கெமிக்கல் எனர்ஜியை எப்படி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு செல்லுனா 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அதுதான் இட் ஹாஸ் 2 டெர்மினல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து when electric cells are used, a chemical reaction take place inside the cells which produces charges in the cell. அடுத்து, an electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் சின்ன டிவைசஸ்க்கு நான் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நான் இந்த செல்லை நான் யூஸ் பண்ணுறேன். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, பிஃபோர் தட் இந்த செல்லை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ
செல்லெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஓகேங்களா, இவர் தான் வந்து செல் கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவரை பற்றி ஃபர்தராக நம்ம படிப்போம். ஓகேங்களா, இப்போ செல்லை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிரைமரி செல், இன்னொன்று செகண்டரி செல். இந்த பிரைமரி செல்லுக்கும் செகண்டரி செல்லுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரைமரி செல்லில் நான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஒன் டைம் யூஸ். பட் இந்த செகண்டரி செல்லில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எப்போல்லாம் நான் வந்து மறுபடியும் ஆரம்பிக்க முடியுமோ, ஸோ n டைம் வந்து நான் இந்த செல்லை யூஸ் பண்ணிக்க முடியும். அன்டில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இல்லை நான் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்படும் வகையில் நடக்காத வரையில் நான் அந்த செகண்டரி செல்லில் மறுபடியும் சார்ஜ் பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிரைமரி செல்லுக்கு ட்ரை செல் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரை செல்லை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது சின்னதாக ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. அடுத்த செகண்டரி செல்லாம் நமக்கு லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், பட்டன் செல், அல்கலைன் செல், ஆட்டோமொபைல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி செல். ஸோ ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி செல்லுங்கிறது வந்து இதுதான். ரிமோட்லலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறையா டார்ச் லைட்ஸ்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக இந்த ஸ்டீலில் வந்து இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம்னா செல்லு போடுவாங்க, அது வந்து பிரைமரி செல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிமோட், அடுத்து டார்ச் லைட் அண்டு பழங்காலத்து ரேடியோ பொருட்கள், இதில் கூட இந்த பிரைமரி செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம விளையாட்டு சாமான், குழந்தைங்களுக்கான விளையாட்டு சாமான்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட டாய்ஸில் கூட இந்த பிரைமரி செல்லை தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதெல்லாம் வந்து செகண்டரி செல். இது வந்து அல்கலைன் செல். ஓகேங்களா, அல்கலைன் செல் இது நம்ம இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி, காரில், பைக்கில் இதிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. அடுத்து நம்ம இந்த பிக்சர் பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி லித்தியம் பேட்டரியை வந்து ஃபோனில் பார்த்துருப்போம். ஸோ ஃபோனோட பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லித்தியமால் ஆனது. ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டலால் பண்ணுவாங்க, அதோட எஃபிஷியன்சிக்காக. அது நல்லா நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, திரும்ப நம்ம சார்ஜ் பண்ணும் போது அது நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மெட்டீரியலில் சில மெட்டீரியல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபோனோட பேட்டரிஸ் எல்லாமே வந்து லித்தியமில் செய்வாங்க. இதை நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுவோம், மறுபடியும் ட்ரெயின் ஆகும், சார்ஜ் பண்ணுவோம், ட்ரெயின் ஆகும், அந்த மாதிரி நிறைய டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ரியல் டைம் அப்ளிகேஷனாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் புக்கில் இல்லைங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிக்சர் போட்டேன். நீங்கள் கூட கூகுளில் பிரைமரி செல்னால் என்ன, செகண்டரி செல்னால் என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த பட்டன் செல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் செல்லுங்கிறது வந்து நம்ம வாட்சில் இருக்கும். வாட்சில் செல்லு தீர்ந்து போச்சுன்னா வாட்ச் கடையில் கொடுத்தோம்னா குட்டியாக ஒரு செல் இருக்கும், அதுதான் பட்டன் செல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பட்டன் செல் வாட்ச்க்கு மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டரில் கூட இது யூசேஜ் இருக்குது. கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன பேட்டரி மாதிரி, இது நம்ம கம்ப்யூட்டரில் டைம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் ஸ்டோரேஜ் எங்கே, அந்த டைமோட மெமரி எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து நம்ம CMOS அப்படின்னு சொல்லுவோம். பற்றி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு பிரைமரி செல் என்ன, செகண்டரி செல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பிரைமரி செல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமோட், டாய் கார், கிளாக், செல்ஃபோன் இதிலலாம் வந்து பிரைமரி செல் யூஸ் பண்ணுறாங்க. சாரி, செல்ஃபோனில் பிரைமரி செல் கிடையாதுங்க, செகண்டரி செல். அடுத்து அதோட டைப்ஸை பொறுத்து பிரைமரி செகண்டரின்னு பிரிக்கிறோம். பிரைமரியை பொறுத்த வரைக்கும் ட்ரை செல் காமன்லி யூஸ்ட் இன் டார்ச்சஸ், cannot be recharged. செகண்டரி செல்லை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்டோமொபைல்லையும் ஜெனரேட்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. they can be recharged. எப்படின்னா ரெண்டு இதுலேயுமே பிரைமரிலையும் சரி செகண்டரிலையும் சரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து H + 2H + O gives H2O. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நான்
ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜனை சேர்த்து வாட்டராகவும் மாற்ற முடியும். அதே மாதிரி வாட்டரை என்னால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனியாக பிரிக்க முடியும். இதை நம்ம ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இந்த செகண்டரி செல்லில் நடக்குது. ஒரு தடவை கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு, பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறது மூலிமா என்னால் அகெயின் எனக்கு எலக்ட்ரிசிட்டியை நான் அப்சர்வ் பண்ண எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து செகண்டரி செல்லில் நடக்குதுங்க. நான் கெமிக்கல் ரியாக்ஷனை திரும்ப திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும். அது மூலிமா அந்த செல்லை நான் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், பட்டன் செல், அல்கலைன் செல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைமரி செல் அண்ட் செகண்டரி செல்லோட டிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இது பிரைமரி செல்லுங்கிறது வந்து இர்ரிவர்சிபிள், செகண்டரி செல் ரிவர்சிபிள். இட் கெனாட் பி ரீசார்ஜ். பிரைமரி செல்லில் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஆனால் செகண்டரி செல்லில் ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் வந்து கிடையாதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்ம ரிமோட் டாய் கார் கிளாக், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பிரைமரி செல்லோட எக்ஸாம்பிள். பிரைமரி செல்லுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிமோட், கிளாக், டாய் கார், டார்ச்சஸ். ஸோ இதெல்லாம் பிரைமரி செல்லோட எக்ஸாம்பிள். அடுத்து செகண்டரி செல்லோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன், கேமராஸ், கம்ப்யூட்டர், எமர்ஜென்சி லைட். ஸோ இந்த எமர்ஜென்சி லைட்டுக்கும் டார்ச் லைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ரெண்டுக்குமான பவர் ப்ரொடியூசிங் தான். இந்த லைட் எனர்ஜி தானே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து லைட் எனர்ஜியாக மாறுது. அது டார்ச் லைட்டில் பார்த்தோம்னா கம்மியான அமௌண்ட்டில் தான் லைட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த எமர்ஜென்சி லைட்டுங்கிறது வந்து நம்ம கரண்ட்டு போயிட்டா யூஸ் பண்ணக்கூடிய லைட்டை எமர்ஜென்சி லைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அதிகமான லைட் எனர்ஜி, ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம செகண்டரி செல்லில் பயன்படுத்தினா மட்டும்தான் அதிகமான பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ பவர் டிஃப்ரென்ஸை வச்சு தான் இந்த பிரைமரி செல் செகண்டரி செல்லையும் நம்ம பிரிக்கிறோம். அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து ஒரே ஒரு செல் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரை செல். பட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிம்பிள் வோல்டாயிக் செல், டேனியல் செல், லெக்லான்ச்சி அண்ட் ட்ரை செல். இதுவே செகண்டரி செல்லை பொறுத்த வரைக்கும் லெட் அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டருங்கிறதுக்கும் பேட்டரிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தாங்க. நீங்கள் அக்குமுலேட்டருக்கு பதிலாக பேட்டரிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். லெட் பேட்டரி, எடிசன் பேட்டரி அப்படின்னு கூட பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர், நிக்கல் அயான் அக்குமுலேட்டர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், பிரைமரி செல். இங்கே நமக்கு ட்ரை செல்லை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி செல்லில் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரை செல். இந்த ட்ரை செல்லோட ஒர்க்கிங்கும் லெக்லான்ச்சி செல்லோட ஒர்க்கிங்கும் சேம். ஓகேங்களா? இப்போ ஒரு செல்லில் என்னென்ன இருக்கும், ரெண்டு டெர்மினல் இருக்கும்னு சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கேத்தோட். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கேத்தோட் அண்ட் நெகட்டிவ்ங்கிறது வந்து ஆனோட். ஸோ இந்த ஆனோடில் என்ன இருக்குது, என்ன மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் கிளியராக இல்லைனா நீங்கள் வீடியோவோட குவாலிட்டியை வந்து 480 வச்சு பாருங்கள், நல்லா கொஞ்சம் இன்னும் கிளியராகவே தெரியும். ஆர்எல்ஸ் புக்கில் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஸோ வெளியே இருக்க இந்த வெசல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதை தான் வந்து ஜிங்க் வெசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிங்க் வெசல் தான் வந்து ஆனோடா ஆக்ட் ஆகுது. இந்த ஜிங்க் வெசலில் நாம் ரெண்டு முக்கியமான மெட்டீரியல் வைக்கிறோங்க. ஒன்று வந்து ஜிங்க் குளோரைட், இன்னொன்று வந்து அமோனியம் குளோரைட். இந்த அமோனியம் குளோரைடுங்கிறது வந்து எலக்ட்ரோலைட். சரி, நான் ஏன் ஜிங்க் குளோரைடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க் குளோரைடோட ப்ராப்பர்ட்டியாக நமக்கு zinc chloride is to maintain moistness of the paste being highly hygroscopic. ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை சுற்றி இருக்க, அதாவது ஜிங்க் குளோரைடை சுற்றி ஏதாவது ஒரு மாய்ஸ்சர் லெவல், மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், ஓகேங்களா,
இந்த மாதிரி ஈரப்பதம் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே அப்சர்வ் பண்ணுற வேலையை தான் இந்த ஜிங்க் குளோரைட் செய்ய போகுது. அங்கே என்ன ஈரப்பதம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த அமோனியம் குளோரைடுங்கிறது வந்து பேஸ்ட் மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பேஸ்ட்டில் கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்க தான் செய்யும். ரொம்பவே ட்ரை செல்லுனா ஃபுல்லாக ட்ரையாகவே இருக்குன்னு கிடையாதுங்க. கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் பேஸ்ட்னாலே கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும், ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது இந்த பேஸ்டோட மாய்ஸ்சருங்கிறது வந்து அதிகமாகலாம். ஸோ பேஸ்ட் வந்து சில நேரம் ஹீட்டிங்னால இல்லை தண்ணியாக கூட மாறலாம். ஓகேங்களா, செமி சாலிடாக இருக்கிறது திடீர்னு வந்து லிக்விடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மாறாமல் தடுக்கிறது தான் இந்த ஜிங்க் குளோரைடோட வேலை. கிளியர்? இந்த ஜிங்க் குளோரைடு என்ன பண்ணுது, இந்த ஹைக்ரோஸ்கோபிக் அர்த்தமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு பொருள் பக்கத்தில் இருக்க மாய்ஸ்சரை ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதை ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆனோடோட வேலை அவ்வளோதான். ஓகேங்களா, ஆனோடில் அதே மாதிரி ஆனோடுக்கு சார்ஜ்னு பார்த்தோம்னா நெகட்டிவ். அடுத்து நம்ம கேத்தோடுக்கு வரலாம். கேத்தோடுன்னு பார்த்தோம்னா சென்டரில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு கார்பன் ராட். இந்த கார்பன் ராடு தான் வந்து நமக்கு கேத்தோட ஆக்ட் ஆக போகுது. இந்த கார்பன் ராடை சுற்றி நம்ம மேங்கனீஸ் டை ஆக்சைடு ப்ளஸ் சார்கோல், மேங்கனீஸ் டை ஆக்சைடு ப்ளஸ் சார்கோலால் நம்ம சீல் பண்ணியிருப்போம். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து டீபோலரைசராக ஆக்ட் ஆகும். டீபோலரைசர்னால் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ நடக்குது. பட் இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இதில் ஹைட்ரஜனும் எலக்ட்ரோலைட்டில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஹைட்ரஜன் கேஸ் பபிளாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் தடுக்கிறது தான் இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடோட வேலை. ஸோ இங்கே இருக்க பேஸ்ட் மாதிரி மெட்டீரியல் திடீர்னு ஹைட்ரஜன் கேஸாக ஃபார்ம் ஆகி கார்பன் ராடில் ஸ்டிக் ஆகக்கூடாது, ஒட்டிக்கக்கூடாது. அதை தடுக்கிற வேலையை தான் வந்து இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு செய்ய போகுது. ப்ளஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரான்ஸை இது அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடோட வேலை. அடுத்து இந்த கார்பனை வந்து நல்லா சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லா ஷைனியாக இருக்கும், ஷைனியாக வந்து சீல் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பிச் ஆர் ஷெலாக்குங்கிற மெட்டீரியல். இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஏர்டைட்டுங்கன்னா காற்று கூட போகாமல் பண்ணம் நல்லா டைட்டாக முடி வச்சுருவாங்க. அண்டு இதில் சின்னதாக ஒரு ஏர் கேப்பும் இருக்குங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா ஜென்ரேட் ஆகிற கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஸ்மால் ஹோல் தான் வந்து இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஏதோ ஒரு ஹோல் தான் இருக்கும், அடி கீழ் பாகத்தில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரை செல்லோட ஒர்க்கிங். ட்ரை செல்லில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, ஆனோடுங்கிறது வந்து ஜிங்க், கேத்தோடு அப்படிங்கிறது வந்து கார்பன், அடுத்து எலக்ட்ரோலைட்டாக அமோனியம் குளோரைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியர்? அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ட்ரை செல்லும் லெக்லாஞ்சி செல்லோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட்டு பேட்ரி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லை நம்ம கனெக்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு செல்லு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு செல்லில் எனக்கு 1.5 வோல்ட் வருது. ஆனால் எனக்கு தேவைங்கிறது வந்து 6 வோல்ட் எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 1.5 வோல்ட்டை ஒரு 4 செல்லை நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணேன்னா, ஸோ இப்போ 1.5 வோல்ட். ஓகேங்களா, ஸோ 1.5 வோல்ட் இருக்க செல்லு, இது 1.5, இது 1.5, இது 1.5 and this one 1.5. ஸோ டோட்டலாக எனக்கு 6 வோல்ட் வந்து கிடைக்கும். இதை ஒரு செல் இருந்தால் நார்மல். இதுவே ரெண்டுக்கும் மேற்பட்ட செல்லில் வந்து நான் கனெக்ட் பண்ணேன்னா அதை நான் பேட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா,
ஒரு செல்லை நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணும் போது அதை நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். செல்லில் நம்ம ஆனோட வந்து நெகட்டிவ்னும் கேத்தோட பாசிட்டிவ்னும் பார்த்தோம். ஆனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆனோடு அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடு அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் ரெண்டுக்குமான முக்கியமான டிஃப்ரென்ஸ். சில நேரம் குழப்பம். ஏன்னா நம்ம ஃபர்தராக வந்து பேட்டரி பற்றிலாம் படிப்போம். இந்த லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் பேட்டரிலாம் பற்றி படிக்கும்போது நமக்கு இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடோட சார்ஜ் மட்டும்தான் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிளியராக இருங்க. செல்லை பொறுத்த வரைக்கும் ஆனோடுங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோடுங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதுவே பேட்டரின்னு வந்துருச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ், ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். அடுத்து நம்ம இன்வென்ஷன் ஆஃப் பேட்டரி பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரியை எப்போ இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஓகேங்களா? அதாவது 1780 ஒரு பாட்டனிஸ்ட் லூகி கால்வனி ஸோ ஒரு இறந்து போன தவளையை வச்சு ரிசர்ச் பண்ணுறாருங்க. இவர் வந்து ஒரு பாட்டனிஸ்ட் இல்லைங்களா, அதனால வந்து பயாலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு தவளையை வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு. இந்த தவளையை வந்து ஆல்ரெடி அதாவது இறந்து போன தவளையோட உடம்பு அழுகாமல் இருக்கிறதுக்காக சால்ட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருப்பாங்க, முக்கி வச்சுருப்பாங்க. இந்த சால்ட் சொல்யூஷன்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்காரு. வச்சவர் பார்த்தோம்னா ஒரு ஹூக்கில், ஒரு பிராஸ் ஹூக் கொக்கி மாதிரி இருக்கிறதுல மாட்டி வச்சுருக்காரு இந்த தவளையை. அந்த டைமில் அதாவது தவளையை வச்சுட்டு ஒரு அயன் மெட்டீரியல் மூலிமா அதை தொடுறாரு. இந்த தவளையை தொடும் போது தவளையோட கால்கள் வந்து சின்னதாக ஒரு ஜெர்க், ஒரு மூமெண்ட் கொடுக்குது. அதான் வந்து லெக் ட்விச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விச் அப்படிங்கிறது வந்து மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் ஏற்படுது. கால்வனி என்ன நினைக்கிறாரு, ஓ தவளைக்கு அதோட மசில்ஸில் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது போல், அது வந்து அந்த தவளையோட லெக் மூமெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு கீழே இருக்க சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஓல்டா, அலெக்சாண்ட்ரோ ஓல்டா. இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம 2 மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு சால்ட் சொல்யூஷனில் அந்த தவளையை முக்கி வச்சுருக்கோம். இது மூலிமா அந்த லெக்குக்கு ஒரு கரண்ட், அதாவது சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதை தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. இம்பல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு உந்து சக்தி தான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இம்பல்ஸ்னா சடனாக ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும், அதுதான் வந்து இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, நம்ம தவளை ஆல்ரெடி சால்ட் சொல்யூஷனில் முக்கிட்டோம், 2 மெட்டல் வச்சு தொடுறோம். ஸோ இதை வந்து ஒரு ஹைப்போதேசிஸ்ட் தியரியாக வந்து இவர் சப்மிட் பண்ணுறாரு ஓல்டா. அதுக்கப்புறம் இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் தனியாக. அப்படி ரிசர்ச் பண்ணும் போது இவர் என்ன பண்ணுறாரு, தவளைக்கு பதிலாக துணி இருக்கு இல்லைங்களா, கிளாத், இந்த கிளாத்தை வந்து சால்ட் சொல்யூஷன், டிஃப்ரெண்ட்டான சால்ட் சொல்யூஷனில் முக்கிட்டு அதில் 2 மெட்டல் வச்சு தொட்டு பார்க்குறாரு. தொடும்போது ஃப்ராகில் தொடும்போது எந்த அளவுக்கு வோல்டேஜ் எனக்கு கிடைச்சதோ அதே வோல்டேஜ் இதுலேயும் கிடைக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் தெரிஞ்சிருச்சு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா எனக்கு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சுது. இதுதான் லேட்டராக 1791 பேட்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து அவரோட கண்டுபிடிப்புகளை வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணுறாரு. இது பேட்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. எப்போன்னு பார்த்தோம்னா 1800 அண்ட் 1800 ஃபர்ஸ்ட் பேட்டரியை வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. இந்த பேட்டரியோட நேம் வந்து வோல்டாயிக் பைல். ஸோ அதனால தான் பேட்டரியோட இன்வென்டர் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அண்ட் இந்த வோல்டாயிக் பைலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணான்னு பார்த்தோம்னா காப்பர் ராட் யூஸ் பண்ணியிருக்காரு, ஜிங்க் யூஸ் பண்ணியிருக்காரு அண்டு சால்ட் சொல்யூஷன். ஸோ இந்த கெமிக்கல் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் சால்ட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணார். யூஸ் பண்ணி ஒரு வோல்டாயிக் பைல் அப்படிங்கிற ஒரு பேட்டரியை இன்வென்ட் பண்ணுறாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஸ்விட்ச். எலக்ட்ரிக் ஸ்விட்சுங்கிறது வந்து அதோட பர்பஸே கரண்ட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது தாங்க.
ஓகேங்களா. ஒரு அப்ளையன்சஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருட்களில் கரண்ட் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தேவையை முடிவு பண்ணக்கூடியது நான் ஸ்விட்சை மூலிமா முடிவு பண்ணுறேன். Switches help us to start or stop the appliances safely and easily. ஓகேங்களா. அதில் டிஃப்ரெண்ட் ஸ்விட்சஸாக பார்த்தோம்னா டேப்பிங் கீ, டாகிள் ஸ்விட்ச், illuminated switch, plug key, ராக்கர் ஸ்விட்ச், ஸ்லைட் ஸ்விட்ச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஸ்விட்சுங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்விட்ச். ஸோ இது வந்து ஒரு ஸ்விட்ச்க்கான ஒரு டயக்ராம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 வோல்ட்டுக்கான ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்விட்சோட சிம்பல் அப்படிங்கிறது வந்து ஸோ 2 ரவுண்ட் போட்டு நடுவில் ஒரு கோடு இருந்ததுன்னா அந்த ஸ்விட்சோட சிம்பல். ஸோ சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. பிஃபோர் தட் ஸ்விட்சை நான் க்ளோஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நான் ஸ்விட்சை நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து இதோடைய வந்து நின்றுடும். ஓகேங்களா. எப்பயுமே ஒரு சர்க்கியூட்டில் க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேட்டரியை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பேட்டரியில் நான் அந்த ஒயரை வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்விட்சை போடுறேன். இந்த இடத்துல நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கரண்ட் ஃப்ளோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல ஒரு அம்மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ஏதோ ஒன்று நான் ஒரு ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 9 வோல்ட் பேட்டரி இருக்குது. நான் இங்கே ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். ஓப்பன் சர்க்கியூட்டில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகாது. எந்த சர்க்கியூட் க்ளோஸ்டாக இருக்கோ அதில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அடுத்து நம்ம சர்க்கியூட் டயக்ராம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில், அதாவது கண்டுபிடிச்ச காலத்தில் பல்பு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எடிசன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துப்போம், ஆயிரக்கணக்கான பல்பை வந்து பல வீடுகள்லையும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான பல்புகள் இன்வால்வ் ஆகும் போது நமக்கு ஒரு டயக்ராம் போடணும் இல்லைங்களா, ஒயர் டயக்ராம். இப்போ நான் இங்கேருந்து ஒரு பல்புக்கு ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பல்புக்கும் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணுறேன்னா இதை நான் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து புரியும். அதே மாதிரி நான் கனெக்ஷன் கொடுக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஐடியா தோன்றது தான், சயின்டிஸ்ட்க்கு ஐடியா வந்தது தான் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராம் மூலிமா நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் டயக்ராமை நான் போடுறேன். நான் ஸ்விட்சையே வரைகிறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஒரு பல்பு டயக்ராம் போடுறேன். ஸோ பல்பை வந்து வரைகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பேட்டரியை வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது எனக்கு நான் பாக்ஸாக ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது அந்த பிக்சரை. அதுக்கு தான் நான் பேட்டரிக்கு பதிலாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இந்த சிம்பிளில் லாங்காக இருக்க லைன் வந்து எனக்கு பேட்டரியோட பாசிட்டிவ் சைடையும், ஷார்ட்டாக இருக்க லைன் பேட்டரியோட நெகட்டிவ் சைடையும் குறிக்குது. அடுத்து நான் ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஸ்விட்சுக்கான சிம்பிளாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். பல்புக்கான சிம்பிளாக ஒரு ரவுண்டு, ஒரு கிராஸ். இப்படி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நான் டயக்ராம் வரைகிற டைமிங்கும் குறையுது, அதே மாதிரி எனக்கு ஈஸியாகவும் புரியுது. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்குமே வந்து ஒரு டயக்ராம், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டார்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், கெப்பாசிட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கெலாம் ஒரு சிம்பிளை கொண்டு வந்தாங்க. இந்த சிம்பிள் மூலிமா நமக்கு, இந்த சிம்பிள் வந்து யூனிவர்ஸ். ஸோ யார் வேணாலும், இப்போ நம்ம இந்தியாவில் இந்த டயக்ராம் போட்டு யூஎஸில் காட்டினா கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட சிம்பிளுங்கிறது வந்து காமனானது. ஓகேங்களா. அந்த மாதிரி சிம்பிள் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளுங்கிறது வந்து பேட்டரியோடது, அடுத்து வந்து கண்டக்டரோடது, ஸோ கண்டக்டிங் ஒயர் மீடியமோடது, அடுத்து பல்ப், அண்ட் தென் ஸ்விட்ச். ஸ்விட்சில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு 2 டைப் இருக்குது. க்ளோஸ்டாக இருந்தால் மட்டுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஓப்பனில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ எந்த ஒரு சர்க்கியூட் க்ளோஸ்டாக இருக்கோ
அந்த சர்க்யூட்டில் மட்டும்தான் வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து இருக்கும். ஸோ இங்கே நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்க காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்விட்சு, பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்ப் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்கமிங் லெசன்ஸில் நம்ம நிறைய காம்பனன்ட்ஸை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சிங்கோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொன்னது தான் இங்கே தியரியாக போட்டிருக்காங்க. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பற்றி நம்ம ஃபர்தராக தேர்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?